MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நான் நேற்று தான் அங்கிருந்த நான் இன்னொரு வழி பார்க்க முடியாது. இன்றைக்கி போகிறதுக்கு தான் காலையில் தகவல் வந்து எப்படி இருக்கு அது கேட்டவுடனே மனது எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக. கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு இருக்கிறது. தலைமை பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு தொண்டனை போல வந்து கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய குணங்கள். இந்த குணங்களில் வந்து அவர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு தான். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ஒரு போராளியை நம்ம இழக்கிறதுன்றது இருக்குது இல்லையா. தோழர் நல்லக்கண்ணையாவை வந்து இந்த சமூகம் பின்பற்றிருக்கணும். தோழர் நல்லக்கண்ணையானுடைய சமூகமாக தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் மாறி இருக்கணும். அவருடைய குணம் தான் ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற மக்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குணமாக மாறி இருக்கணும். உதாரணமாக யாரும் அதை ஃபாலோ பண்ணலன்றது ஒரு பெரிய துயரம். இது வந்து அவருடைய மரணத்தை விட மோசமான துயரம் அது. தோழர் ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்கா, உடனே அவருக்கு ஒரு புது வாட்ச் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணார், வாட்ச் வாங்கி இது என் வாட்ச் இல்லைன்னு கட்டி கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை அந்த வாட்ச் அருந்துருச்சு, அது கீழே வந்ததுனால அந்த கண்ணாடியில் உடஞ்சுனா, இல்லை அது கொடுங்க நான் ரிப்பேர் பண்ணி போட்டு கட்டிக்கிறாரு. யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் எந்த வாய்ப்பிலையும் நம்ம ஒரு பொருள் இலவசமாக வாங்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா. இந்த மனநிலை ஒரு அரசாக மாறி இருந்தால் தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் திருப்பி இவர மாதிரி யாராவது ஒரு வருவாங்க. அரசில் பெரிய பெரிய பதவிகளை வைக்கணும், நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கணும், புகழ்களை பெறணும், தன்னை சுற்றி எப்பொழுதும் வந்து பெரிய மக்கள் கூட்டம் இருக்கணும்லாம் அவங்க நினச்சதே கிடையாது. அவருக்கு அவர் வந்து பெரிய சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போல அவர் நின்ற போது கூட பெருசாக வெற்றி பெறலை. இந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. ஆனால் மக்களுக்காக யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆட்டோ யூனியன், ஒவ்வொரு அந்த மக்கள் மீது இவர் கோபப்பட்டது கிடையாது. வணக்கம் சார். இன்று தோழர் நல்லக்கண்ணையா இறப்பு ஒரு போராளியோட இழப்பு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இந்திய சமூகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன் அப்படின்னா, ஒரு விடுதலை போராட்டத்தில் தன்னை அவர் அர்ப்பணிச்சுருந்தா இருக்கட்டும், ஒரு பொது உடைமை இயக்கத்தில் தன்னை வந்து ஒரு சமரசம் இல்லாமல் அவர் நிகழ்த்தின போராட்டங்கள், மக்களை ஒருங்கிணைக்கிறது, அதில் வலிமையான போராட்டங்களை கட்டி எழுப்புறது, கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு இருக்கிறது. தலைமை பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு தொண்டனை போல வந்து கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய குணங்கள். இந்த குணங்களில் வந்து அவர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு தான். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ஒரு போராளியை நம்ம இழக்கிறதுன்றது இருக்குது இல்லையா, அதை தவிர்க்க முடியாதது தான். ஆனால் பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் சமரசம் இல்லாமல் முன்னெடுத்தாலும் அங்கே ஒரு இழப்பு ஏற்படுதுனாக்கா அதை இழப்பாக பார்க்காமல் அதிலிருந்து திரும்ப இன்னொரு புதிய ஒரு போராளியை உருவாக்குறது, போராட்டத்தை கட்டமைக்கிறது, அதே மாதிரியான இன்னொரு வாழ்வை உருவாக்குறதுன்றது அவங்கக்கிட்ட இருக்கிற இடையறாத அது ஒரு விதமான போராட்டம் தான். அந்த அடிப்படையில் இந்த இழப்பு கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகளால் நிரப்பப்படும். ஆனால் இந்த இழப்பு எப்பொழுதும் நம் நினைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு லைட்டாக இருக்கும். அது நம்மக்கிட்ட அது ஒரு ரூட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட. நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னு சொன்னவொடனே நிறைய பேர் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் வந்து பயங்கரமாக போராடி இருக்கிறாரு, எளிமைக்கான எடுத்துக்காட்டு, உழைப்புக்கான எடுத்துக்காட்டு, எவ்வளோ போராட்டங்கள் பார்த்துருக்கிறாரு, விடுதலைக்காக போராடிக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, அடியெல்லாம் வாங்கியிருக்கிறாரு, மக்களுக்காக போராட்டங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே மக்களுக்காக, அவருக்காக கிடையாது. கேள்வி கேட்க ஆள் இல்லை, எங்களுக்கும் ஒரு 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 தரப்பினர் இருக்காங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்லக்கண்ணையா நிறையா மக்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு அவர்கிட்ட என்ன பிடிக்கும்? நீங்கள் சொன்ன எல்லாமே, அதாவது வந்து அது ஒரு 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 பர்டிகுலராக சொல்லாமல், ஆனால் ஒரு பொதுத்தன்மையாக நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் அப்படின்லாம். ஒரு கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றதுல வந்து அவர் ஒரு பெரிய உதாரணம் தான். சமரசம் இல்லாமல் போராடுறதுன்றது வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணங்கள். உலகம் முழுதும் இருக்கிற கம்யூனிஸ்டத்தினுடைய மிகப்பெரிய பண்பே அதுதான். அந்த அடிப்படையில் துளியும் மாறாத ஒரு சிலர் தான் தோழர் நல்லக்கண்ணையா அவர்கள். அதனால் வந்து அவரை பின்பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் வளர்ந்துருக்கணும்ல, அது வளரலன்றது தான் வந்து இங்கே இருக்கிற மிகப்பெரிய தோல்வியை. அதாவது அவருடைய ஒழுக்கங்கள், அவருடைய நேர்மை, அவருடைய போராட்ட குணங்கள் அது கம்யூனிஸ்டுக்கானது அப்படின்னு இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டதே ஒழிய
ஆனால் இந்த குணங்கள் தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய குணம், இந்த குணங்கள் தான் ஒரு விடுதலைக்கான குணம். இப்படியான குணங்கள் இருப்பவர்கள் தான் இந்த சமூகத்தை தலைமை தாங்குவதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற உதாரணமாக யாரும் அதை ஃபாலோ பண்ணலன்றது ஒரு பெரிய துயரம். இது வந்து அவருடைய ஆமாம், அவருடைய மரணத்தை விட மோசமான துயரம் அது. நல்ல கண்ணையா மாதிரி ஒரு சமூகம் மாறி இருக்கணும். இந்த சமூகம் வந்து தோழர் நல்ல கண்ணையாருடைய சமூகமாக மாறி இருக்கணும். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே ஒருத்தர் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறார், இல்லை அதுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னாலே இந்த மாதிரியான குணங்கள்லாம் கம்யூனிஸ்டுகள் வளர்த்து எடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் தோழர் நல்லகண்ணாய் அவர்கள் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம், முன் உதாரணம்னு சொல்லலாம். ஒரு இந்த சமூகத்தையே நெறிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பண்புடையவர்னு நம்ம சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா, தோழர் நல்லகண்ணாயாவை வந்து இந்த சமூகம் பின்பற்றி இருக்கணும். தோழர் நல்லகண்ணாயானுடைய சமூகமாக தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் மாறி இருக்கணும். அவருடைய குணம்தான் ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற மக்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குணமாக மாறி இருக்கணும். ஆனால் அப்படி மாறல. அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், காவல்துறையினுடைய கடுமையான தண்டனைகள், அப்புறம் தலைமறைவு வாழ்க்கை, அதில் ஏற்படுற வறுமை, துயரம், குடும்பத்தை பிரிந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த வாழ்க்கையில் வந்து நிரம்பி இருந்ததுன்னு வச்சிங்களேன். சுதந்திர போராட்ட காலங்களில் இருக்கட்டும், இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வளர்த்தெடுக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள், இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்டுகள் வளரக்கூடாது அப்படின்றதில் வந்து உறுதியாக இருந்த முதலாளிகள், இப்போ இந்த காலங்களெல்லாம் அவருடைய போராட்டங்கள், அவருடைய தலைமுறை வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதுன்னு வச்சுங்க, துயரம் மிகுந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அதனுடைய விளைவு தான் அவர்களால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மக்களுடைய ஜனநாயக உரிமைகளாக பெற்றுக் கொடுத்தாங்க அவங்க. அப்போ இந்த ஜனநாயக உரிமைகளை வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம் தன்னுடைய குணங்களாக, நெறிகளாக, அதை பின்பற்றுகின்ற வாழ்க்கை முறைகளாக ஏற்றிருந்ததாக்கா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சமூகத்தை அமைச்சிருக்க முடியும். ஆனால் இந்த சமூகம் என்ன பண்ணுச்சுனாக்கா, நல்லகண்ணாயாவுடைய மிக சிறந்த பண்புகளை எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உதவாது, இதனால் நம்ம வந்து ரொம்ப துயரத்துக்கு ஆளாகும், இல்லை ரொம்ப வறுமைக்கு கீழே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய, அவருடைய வாழ்க்கை முறை தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய நெறி ஒழுக்கம். அதை பின்பற்றிருக்கணும். அதுதான் மிகப்பெரிய துயரம். நல்லகண்ணாயாருடைய மரணத்தை விட, இறப்பை விட அவர் இந்த சமூகம் பின்பற்றலைன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிக துயரம் நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு நல்லகண்ணய்யா மாதிரி ஒரு போராளி கிடச்சிருந்தா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும் அப்படின்றத விட இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கிற உண்மை. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு யூகம், எப்படி இருந்தால் எப்படி இருக்கணும். ஏன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் குறைஞ்சிட்டாங்க, அரசியல் குறைஞ்சிடுச்சு. அதாவது நீங்கள் ஒரு 100 ஆண்டு காலத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், இடதுசாரி போராட்டங்கள், சமூகநீதிக்கான போராட்டங்கள், மொழிக்கான போராட்டங்கள், இந்தி எதிர்ப்பு, தமிழ்நாட்டு உரிமைகள், இது எல்லாமே, அதாவது கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, பெண் உரிமை, கல்வி, இதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான அறிவாக ஒரு சமூகம் வாழ்ந்தது இல்லையா. அதில் பல்வேறு தலைவர்கள் இங்கே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த போராட்டங்கள் எல்லாமே சுத்தமாக ஒரு முடிவுக்கு வந்து யார் போராடினாங்களோ அவங்கெல்லாம் அரசாக மாறினதுக்கப்புறம், இந்த மாதிரியான உரிமைகளுக்காகலாம் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இந்த அரசை பாதுகாத்துக்கிறதுக்காக இருந்தாங்களே ஒழிய அடுத்த ஜென்ரேஷன்ஸை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க கருதவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எப்போ கவர்மெண்ட் ஆனாங்களோ அந்த அரசாங்கத்துக்கு கட்டமைக்கின்ற உறுப்பினர்களாகவும் வாக்களிக்கின்ற தனி மனிதர்களாகவும் தான் இந்த சமூகத்தை பார்த்தாங்களே ஒழிய எப்பொழுதும் சமூக நீதிக்காகவோ, இல்லை இடதுசாரி சிந்தனைகளுக்காகவோ, இல்லை வந்து முதலாளித்துவத்தை எதிர்க்கணும், சனாதன தர்மத்தை எதிர்க்கணும், அதுக்கு ஒரு சிறந்த ஒரு இளைஞர்களை இங்கே உருவாக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளை யாருமே செய்யலை. வெறும் அரசாக அது என்ன ஆயிடுச்சுன்னா சுருங்கிடுச்சு, ஸ்டாகல் ஆகிடுச்சு. ஒரு கவர்மெண்ட்டாக எப்போ ஒரு மிகப்பெரிய அமைப்பு, சமூக விடுதலைக்கான அமைப்பு வந்து ஒரு அமைப்பாக வளர்ந்து அது ஒரு அரசாக மாறினதுக்கப்புறம் வெறும் கவர்மெண்ட்டாக அது ஸ்டாகல் ஆகிடுதோ, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா இந்த சமூகத்தையே ஒரு அரசின் கீழ் இருக்கிற மக்களாக பார்க்கவே ஒழிய இந்த சமூகத்தை ஒரு ஜனநாயக பண்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்களாக, பெண்களாக, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்காக இவங்களை எல்லாம் ஒரு போராட்ட குணமிக்கவர்களாக மாற்றணும்னு அது நினைக்கிறது. ஏன்னா அப்படி நினச்சதுன்னா அது இந்த அரசுக்கு எதிராக மாறும். இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய தோல்வி.
ஆனால் இது இவ்வளோ பெரிய நெருக்கடியிலையும் தன்னை கம்யூனிஸ்டாகவே எங்கேயும் மாற்றிக்கொள்ளாமல் தன் வாழ்நாள் முழுதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவரை பற்றி கேள்விப்படும்போது வியந்திருப்பீங்களா? ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அது நிறைய அது நிறைய ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மயிலாப்பூரில் ஒரு போராட்டத்துக்காக வந்திருந்தார் ஐயா. நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய வாட்ச் வந்து அருந்து கீழே வந்துடுச்சு. கீழே வந்தோடனே அந்த அடிப்படை உடஞ்சிடுச்சு. அது உடனே அப்போ பக்கத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்கா, உடனே அவருக்கு ஒரு புது வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணார், வாட்ச் வாங்கி இது என் வாட்ச் இல்லைன்னு கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை அந்த வாட்ச் அருந்துடுச்சு, அது கீழே வந்ததுனால அந்த கண்ணாடியில் உடஞ்சுனா. இல்லை அது கொடுங்க, நான் ரிப்பேர் பண்ணி கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளோ வற்புறுத்துறாங்க. அந்த புது வாட்ச் கொடுக்குறதுக்காக அந்த தோழர் என் கூட இருந்த தோழர் கொடுத்தாரு. அவர் பேர் வீரகுமார்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வாங்க மாட்டேன்றாரு அவர் அந்த வாட்சை. இல்லை என் வாட்ச் கொடுங்க, அது நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் எந்த வாய்ப்பிலையும் நம்ம ஒரு பொருள் இலவசமாக வாங்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா? இந்த மனநிலை ஒரு அரசாக மாறி இருந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் அதுதான் என்னால் வந்து அவரை என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஒரு வாட்சி டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஒரு வாட்ச் அறுந்து போச்சு, இல்லை ஒரு செருப்பு அறுந்து போச்சு, ஒரு புது செருப்பு கொடுத்தா போட்டுட்டு போயிடுவோம்ல நம்ம. ஆனால் அது என் பொருள் இல்லை, எனக்கே நீ வாங்கி கொடுக்குறேன்னு கேட்குறாரு. கோவப்படுறாரு. அவங்க வற்புறுத்தி அந்த வாட்ச் கொடுக்கும்போது கோவப்பட்டார் அவர். நீங்கள் தம்பி எனக்கு வாட்ச் வாங்கி கொடுங்க, நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல போட்டோம் அப்படின்றாரு. அப்போ இந்த மனநிலை உள்ள ஒரு நபர் கூட இந்த அரசியல் இல்லை. இனி ஒரு அரசியல் இருப்பார்களா என்பது சந்தேகம். அதுதான் எங்கள் உண்மை. ஈவன் ஒரு வாட்ச் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எந்த சந்தர்ப்பத்திலையும் அது இல்லைன்றது தானே. அவர் சமீபத்தில் கொஞ்சம் நினைவுகள்லாம் இழக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட ஒரு சில நேரங்களில் பக்கத்தில் போயிட்டு அவர் காதுகிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, தோழர்கள் பேசுனாங்கனாக்கா அவர் அந்த போராட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்தி அந்த அதாவது வந்து ஒரு 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 தொடர் இல்லாமல் விட்டு 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 பேசுகிறாரு. ஆனால் இருந்தாலும் அதுவே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அந்த போராட்டங்கள். அவர் மனதில் வடுவா பதிஞ்சிருச்சு. ஆமாம், அதெல்லாம் சொல்கிறாரு, இப்படி நடந்து அது நடந்து அப்போ இந்த வருடம் அதெல்லாம் ஒரு நாள் சொல்லிட்டு உட்காந்துருந்தார். எங்களுக்கு ரொம்ப வேப்பாக இருந்தது அது பார்க்கும்போது. ஏன்னா அதை வந்து நிம்மதியாக கேட்க முடியல. ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வந்து உணர முடியுது நம்மளால். நீங்கள் போய் பார்த்தீங்க? நான் பார்த்தேன், பக்கத்தில் இருக்கும்போது இப்போ பார்த்தேன். நான் நேற்று தான் நான் அங்கே இருந்தேன். நான் இன்னொரு வழி பார்க்க முடியாது. இன்றைக்கி போகிறதுக்கு தான் காலையில் தகவல் வந்துடுச்சு. எப்படி இருக்குது அது கேட்டவுடனே மனது எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரியான ஒரு தலைவர், போராளி, எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, இவரை மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிறவரை மாதிரி இனிமேல் திருப்பி இவரை மாதிரி யாராவது ஒரு ஆள் வருவாங்களா? வரணும் தோழர், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ துயரத்தோடு வாழ்ந்தாங்க, இவ்வளோ பெரிய போராட்ட சக்திகளாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய அரசு நெருக்கடிகள் கொடுத்தாலும் தன்னுடைய நேர்மையிலிருந்து விலகாமல் தன்னுடைய விரும்பின கொள்கைக்காகவும் தத்துவங்களுக்காகவும் வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த வாழ்க்கையை ஒரு பெரும் சமூகம் பின்பற்றணுன்றது தான் அவங்களுடைய கனவே. வேறு எதுவும் கனவு கிடையாது. இந்த அரசில் பெரிய பெரிய பதவிகளை வைக்கணும், நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கணும், புகழ்களை பெறணும், தன்னை சுற்றி எப்பொழுதும் வந்து பெரிய மக்கள் கூட்டம் இருக்கணும்லாம் அவங்க நினச்சதே கிடையாது. இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் கூட அவங்க தனியாக தான் போயிருக்கிறாங்க, தனியாக தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமான உடைகளை தான் உடுத்திருக்கிறாங்க, பேருந்துகளில் போயிருக்கிறாங்க, அரசு மருத்துவமனைகளுக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டான்னாக்கா 5 வருடங்களுக்கு அப்புறம் அவனை பார்க்கும்போது அவங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அவனுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது, அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கிற எல்லாருமே வேறு மாதிரியான வாழ்க்கை சூழலுக்கு அதிகாரம் பெற்றுக்கிறாங்க, புகழ் பெற்றுக்கிறாங்க, பெரும் செல்வந்தர்களாக ஆயிருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் சார்ந்த குடும்பங்களோ அவருடைய உறவினர்களோ யாருமே தோழர்களோ யாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா தான் விரும்பின சமூகம், தாம் கனவு கண்ட ஒரு சமூகம் வந்து எப்போ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த அடையுதோ, தன்னிறைவு அடையுதோ, அது வரைக்கும் நாம் வந்து போராடுறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வச்சுட்டாங்க. பெரிய உணவுகளெல்லாம் அவங்க தட்டுகளில் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய புகழ், அவங்க பெற்ற பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்கேயோ போய் இருக்கணும். ஆனால் அவங்க போக மாட்டாங்க. ரொம்ப என்னென்னா இன்றைக்கி நல்லக்கண்ணு ஐயாவை பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அவருடைய மரணங்களை பற்றி பேசுகிறோம். எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு விதமான வெறுப்பை தான் உருவாக்குது. ஏன்னா வாழ்ந்தபோது அவர் பெரிய மரியாதையோடு யாரும் இங்கே கவனிக்கலை. அவர் இப்படி வாழ்ந்தாருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய
அவர் வாழ்ந்தாருக்கான வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் பெருமை சேர்க்கணும்னா அதே மாதிரி நாம் வாழறது தானே. நல்ல கண்ணாயே அப்படி வாழ்ந்தார், இவ்வளோ பெரிய தியாகி அப்படின்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. நல்ல கண்ணாயா மாதிரி நாமளும் வாழணுன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதானே பெருமை, அதுதானே நம்ம பின்தொடரணும்னு அர்த்தம். ஒரு அரசு கூட வந்து அவர் ஒரு மரியாதை அவர் மீது மரியாதை உள்ளவராக சொல்லிச்ச ஒழிய அவர் மரியாதையாக இந்த அரசு வச்சுக்கல, எந்த அரசுமே வச்சுக்கல. அவர் வாழ்ந்த காலங்களில் அவருக்கு அவர் வந்து பெரிய சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போல, அவர் நின்னபோது கூட பெருசாக வெற்றி பெறலை. இந்த மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க, கட்சிகள் தோற்கடிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் இவரை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்காக யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆட்டோ யூனியன், ஒவ்வொரு இது அந்த மக்கள் மீது இவர் கோவப்பட்டது கிடையாது. இந்த மக்களுக்காக நம்ம வாழ்நாள் முழுதும் உழைச்சிருக்கிறோம், இந்த மக்கள் நம்மளை தோல்வி அடைய வச்சிருக்குது அப்படின்றது. ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் தோல்வி அடைய வைக்கல, இந்த மக்களின் வழியாக முதலாளிகள் நம்மளை தோற்கடிக்கிறாங்க. அப்போ முதலாளிகளை மேலும் மேலும் தோல்வி அடைய செய்வதன் மூலமாக தான் நம் சொந்த மக்களை நாம் வென்றெடுக்க முடியும் என்றதில் அவர் கொள்கை சார்ந்து உறுதியாக இருந்தார். ஆனால் நாம் பேசுகிற இந்த அரசுகள் இருக்குது இல்லையா, அந்த அரசுகள் அவரை வந்து மிகப்பெரிய தலைமை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து அவருக்கு தந்திருக்கணும். தேர்தல் வழி இல்லாத மிகப்பெரிய தலைமை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து அவரை வந்து அவர் விரும்பலைனா கூட சரி அந்த பொறுப்பு கொடுத்துருக்கணும். அவர் சட்டமன்றங்களுக்கோ பாராளுமன்றங்களுக்கோ போகிறாருன்னா அந்த தொகுதிகளில் வந்து அவர் எதிர்த்து நின்று வெற்றி பெறாத அளவுக்கு பார்த்து அவரை சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும். இந்த மரியாதைகள்லாம் நம்ம எப்போ நம்ம செஞ்சோமோ செய்திருந்தால் நம்ம நல்ல கண்ணாயை பற்றி நம்ம படுற வருத்தங்கள் எல்லாம் உண்மையானது. ஆனால் யாருமே செய்யலை. அவருடைய போராட்டங்கள், அவருடைய தியாகம் எல்லாமே அவரோட முடிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய துயரமே. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.